வெகு காலமாக அஹோபிலம் நவ நரசிம்மரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நரசிம்மரே நிறைவேற்றி வைத்தார் என்று சொல்ல வேண்டும். நாங்கள் வெள்ளிக்கிழமை காலை சென்னையிலிருந்து அஹோபிலம் கிளம்பினோம். மதியம் 2:30 மணிக்கு சென்று அடைந்தோம். அன்று கீழ் அஹோபிலத்தில் அமைந்துள்ள நாடு கோவில்களுக்கு சென்று தரிசித்தோம். அவற்றில் யோக நரசிம்மர் சுவாமியும் சத்ரவட நரசிம்மர் கோவிலும் அந்த 9 நவநரசிம்மரில் அடங்கும். இவை தவிர ஓரே இடத்தில் நவ நரசிம்மரையும் நவகிரக அதிபதிகளாக பிரதிஷ்டை செய்துள்ளனர். மேலும் ஒரு லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தையும் தரிசித்தோம். 2ஆம் நாள் காலை 6:30 மணிக்கு புறப்பட்டு மலைப்பாதையில் பயணித்தோம். ஒவ்வொரு நரசிம்மரும் நவகிரகத்தில் ஒரு கிரகத்தின் அதிபதியாக விளங்குகின்றனர். யோக நரசிம்மர், சத்ரவட நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர், மாலோல நரசிம்மர், வராக நரசிம்மர், உக்ர நரசிம்மர், கரஞ்ச நரசிம்மர், பாவன நரசிம்மர், பார்கவ நரசிம்மர், முக்கால் மணி நேரத்திற்கு பாறைகளின் நடுவே சென்றால் படிக்கட்டுகள் உள்ளன. 600 படிக்கட்டுகள் ஏறி சென்றால் ஜுவாலா நரசிம்மரை தரிசிக்கலாம். செல்லும் முன் பவதாரிணி நதியின் நீர்வீழ்ச்சி நம்மை புரோக்ஷணம் செய்கிறது. அடுத்து மாலோல நரசிம்மரை தரிசிக்க படிகளிலும் மலைப்பாதைகளையும் கடந்து இறங்க வேண்டும். இன்னும் கீழே இறங்கி வராக நரசிம்மர், உக்ர நரசிம்மர், கரஞ்ச நரசிம்மரை வழிபட்டோம். வராக நரசிம்மர் கோயிலுக்கு முன் ராமானுஜர் தவம் செய்த குகை உள்ளது. மதியம் பாவன நரசிம்மரை தரிசிக்க 8 கிலோமீட்டர் ஜீப்பில் பயணம். கல்லும் காடுமான காட்டுப்பாதை. கொஞ்சம் திகில் அனுபவம்தான். மறுபடியும் காட்டுப்பாதையில் திரும்பி மற்றொரு 3 கிலோமீட்டர் காட்டுப்பாதையில் சென்று பார்கவ நரசிம்மரை தரிசித்தோம். ஜுவாலா நரசிம்மருக்கு அருகில் நீர்வீழ்ச்சிக்குப் பிறகு உக்ர ஸ்தம்பத்திற்கான மலையேற்றம் தொடங்குகிறது. இது ஆபத்தான பாதையில் 80 டிகிரி செங்குத்தான ஏற்றம். ஜுவாலா நரசிம்மர் கோவிலிலிருந்து இந்த ஸ்தலத்திற்கு சென்று திரும்பி வருவதற்கு மொத்தம் 2:30 மணி நேரம் ஆகும். பயணம் எத்தனை கடுமையாக இருந்தாலும் ஸ்ரீலட்சுமி நரசிம்மர் அனுக்கிரகத்துடன் பயணம் நல்லபடியாக முடிந்ததில் மன நிம்மதியுடன் ஊர் திரும்பினோம்.